உங்கள்ல நிறைய பேருக்கு சருமத்துல தீராத அரிப்பு இருக்குங்க. என்ன காரணம்னே தெரியாம உடல் முழுவதும் அரிப்பு இருக்கா? என்னென்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வரும்? இதற்கு நம்ம என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும்? எந்த மாதிரியான சித்த மருத்துவ முறைகள்ல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய டயட் அப்புறம் மெடிசின்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்புங்க. தாங்க முடியாத அரிப்பு இருக்குது. உடம்பு முழுவதுமே எனக்கு ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது, என்னால் அரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த மாதிரி பிரச்சனை உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய பேர் சொல்கிறது பார்க்க நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்னால் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாதுங்க. கம்முன்னு கையை வச்சுட்டு உட்காரவே முடியாது. கை எங்கேயாவது சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன், இங்கே சொரிவேன் அங்கே சொரிவேன், உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் தான் இந்த அரிப்பு வருதுன்னே தெரியல. இதனாலேயே எனக்கு தூக்கம் கெடுது. நைட் எல்லாம் நான் உடம்பு ஏதாவது ஒன்று வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்குன்னே ஒரு ஸ்டிக்கு கையில் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒன்று வச்சு நான் முதுகில் சொரிகிறேன், கால் இடுக்கில் இது மாதிரி எனக்கு நைட்டு தூக்கமே இல்லாமல் பல வருஷமாக இந்த அரிப்புனால அவதிப்படுறேன். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியலையே. இதனால கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு லைட்டாக ப்ளீடிங் வர மாதிரி எரிச்சல் ஆரம்பிக்குது. ரத்த கசிவே வர அளவுக்கு நான் சொரிஞ்சிடுறேன். இது நாளடைவில் அப்படியே கருப்பாக மாறிடுதுங்க. அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பாட்ஸ் அதிகமாக இந்த பிக்மெண்டேஷனால ரொம்ப அவதியாக இருக்குது. தாங்க முடியாத அரிப்பு, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரும பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வு? சித்த மருத்துவத்தில் சரும பிரச்சனைகளுக்குன்னு என்ன வகையான சரும பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதை ஒவ்வொரு முறையும் நம்ம ஏற்படக்கூடிய சமயங்கள் எல்லாமே எந்த மாதிரியான உணவு நம்ம எடுக்கணும், மருந்துகள் எடுக்கணும், பத்திய முறைகளை சரியான முறையில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சரும பிரச்சனைனா நீங்கள் முதல்ல மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதாவது சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். அதுக்கப்புறம் IgE டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணுங்க. அதாவது இம்யூனோகுளோபின் இ ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எடுக்கணும். இது ரைஸ் ஆகும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் உடலில் அதிகமாகும். அதாவது போலன்ஸ்ல இருந்தோ, பெட் அனிமல்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, டஸ்ட் அலர்ஜி ஏற்படலாம். வெயிலில் சன்லைட் படும்போது நமக்கு உடம்பு ஃபுல்லாக தடிப்பு ஏற்பட்டு அரிப்புகள் ஏற்படலாம். இது எல்லாமே இந்த IgE ஆன்டிபாடி டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சுலபமாக இதிலிருந்து வெளியில் வர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துருங்க. ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது சருமத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. சுகர் லெவல் அதிகமாக உடலில் உங்களுக்கு அரிப்பு பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். சுகர் டெஸ்ட்டும் பார்த்துருங்க. ஏன்னா சுகரோட ஆரம்ப அறிகுறியே என்னென்னா, இது வரைக்கும் உங்களுக்கு சுகர் இல்லை, இப்போ தான் எனக்கு சுகர் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அரிப்பு முதல்ல ஏற்பட ஆரம்பிக்கும். யூரின் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும், இச்சிங் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். இது எல்லாமே சர்க்கரை நோயோட அறிகுறிகள் தான். அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சிலருக்கு இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அலர்ஜி, ஒவ்வாமை. இந்த அலர்ஜி இருக்கும்பொழுது நார்மலாக ஏதாவது ஒரு டஸ்ட் படுது, நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கை வைக்கிறீங்க, ஒரு ஷோஃபாவில் கை வைக்கிறீங்க, ஒரு பெட் அனிமல்ஸை தொட்டு பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு லெதர் சம்மந்தப்பட்டது உங்கள் மேலே காண்டாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல உடனே தடிப்பாக அரிப்பு வர ஆரம்பிச்சிடும். இது கண் இமைகள் அதிகமாக வீங்கலாம், காது மடல்களில் வீக்கம் தெரியும், தலையெல்லாம் உங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஒன்று பார்த்தா உடல் சிலுத்து உடனே அப்படியே உடம்பு ஃபுல்லாக எனக்கு தடிப்பாக வந்துடுது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே ஆர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இதுக்கு கம்ப்ளீட்டாக என்னதாங்க, இந்த அரிப்பு பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணுங்க. நிம்மதியாக தூங்கணும், ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என் ஒர்க்கை நான் பார்க்கணும். இந்த அரிப்பு பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட்டு, கம்ப்ளீட்டாக பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். அடுத்து முக்கியமானது, உணவு முறையில் நான்வெஜ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள்.
குறைந்தது 60 நாளாச்சு நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்க்கணும். பர்டிகுலராக சீ ஃபுட்ஸ், கடல் சார்ந்த உணவுகளை தவிர்த்தால் மட்டும்தான் அரிப்பு பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக ஒரு வாழ்நாள் விடுதலை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா உப்புங்க. சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. நீங்கள் உணவில் எடுக்கக்கூடிய உப்பு கூட பாதி அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சார்ந்த உணவுகள், உப்பினால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் புளி சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள். புளி அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது, புளிப்பான உணவுகள், அது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சேர்த்து எடுக்கிறது, புளி சேர்த்து நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்றது, இதையெல்லாம் அடியோடு மறந்துடுங்க. அப்போ தான் உங்கள் சரும பிரச்சனையும் முழுவதுமாக குணமாகும். கண்டிப்பாக வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் அவசியம். ஸோ இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் சருமத்தை பாதுகாக்கக்கூடிய தைல வகைகள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். இதில் பெஸ்ட்டாக புங்கன் தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. புங்கன் தைலம் அப்படின்னு கேட்டாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த தைலத்தோட அது 100 ml இருக்குன்னா 50 ml நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் உடல் முழுவதும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிடம் சூரிய வெளிச்சத்தில் நிற்கணும். அதுவும் காலை நேரத்தில்ங்க, மதிய நேரத்தில் ஈவினிங் டைமில் போய் எண்ணெயை தேய்ச்சிட்டு நிற்கக்கூடாது. காலையில் ஒரு 5லேருந்து 7 நிமிடம் உடல் முழுவதும் அந்த சூரிய கதிர்கள், சன்லைட் உங்களுக்கு படுற மாதிரி, அந்த இளம் கதிர்கள் மேலே படுற மாதிரி ஒரு 5லேருந்து 7 நிமிடங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் நல்லா குளியல் எடுத்துக்கலாம். ஸோ வாரம் 1 முறையாவது புங்கன் தைலம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் குளியலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ குளியல் எடுக்கும்பொழுது வாரம் 1 முறை பஞ்சகல்ப குளியல் பொடி, இது சித்த மருத்துவத்திலே இதுவும் கிடைக்குது, நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். பஞ்சகல்ப குளியல் பொடி வாரம் 1 முறை மட்டும். ஸோ இந்த குளியல் பொடியை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு காய்ச்சாத பால் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போனீங்கன்னா அந்த உடலில் இருக்க மெயினாக இதில் வேப்பம் வித்து இருக்குது. ஸோ அந்த வேப்பம் வித்து நமக்கே தெரியும், இந்த வேப்ப எண்ணெய், வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே நல்ல கசப்பு. ஸோ ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கிறதுனால உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறும். ஸோ ஃபங்கஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதில் இதில் கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை மிளகு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதான். அப்போ வாரம் 1 முறை இந்த மாதிரி குளியல் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக தோல் அரிப்பு நமக்கு நின்றுடும். இன்டர்னலாக உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அருகம்புல் கஷாயம், அருகம்புல்லும் மிளகும் சேர்த்து அந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. வெற்றிலை இருந்தால் 1 இல்லை 2 வெற்றிலை, கம்மாறு வெற்றிலை கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டே வரலாம். இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ந்து ஒரு 10லிருந்து 15 நாட்களோ 21 நாட்களோ நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த ஒவ்வாமை பிரச்சனை உடலை விட்டு ஓடியே போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது எல்லாமே பியூராக அவுட் சைட் ஃபுட்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ உடலில் நம்ம டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நம்ம செய்யணும். அதற்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு எடுக்கக்கூடிய உணவுகளில் அதிகமாக கவனம் செலுத்தி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளாக பார்த்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமும் தேவை. உங்களுக்கு நீண்ட நாளாக இந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, சருமத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.